என்ன குடுமி இந்த மீன்காரி காதுல ஓதிட்டு இருக்கேனே? ஒண்ணு இல்ல, சும்மா தான் டவுட் கேட்டேன். ஆமா, இந்த மீன்காரி பெரிய ஆசிரியர், அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்டுருவாரு. இவரை பதில அள்ளி தெளிச்சிருவாரு. ஓனர் எதுக்கு இப்படி கோவத்துல வந்து நிக்கிறீங்க? ஏதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வாங்க, மெதுவா உட்கார்ந்து பேசுவோம். வான்ட்ட எனக்கு பேசக்கு என்ன இருக்கு? வான்ட்டலாம் நான் பேசக்கு வரல, கொண்டே அறுக்கைக்கு தான் வந்திருக்கேன். பேதி ஏற்பால்வே ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த கிழவிட்ட போய் என்னத்த சொல்லி வச்சே? உண்மையை சொன்னோம். என்ன சிரிப்பு, பாயன சிரிப்பு. குடுமிய கட்டிங் பிளேட் வச்சு ஒன்னொன்னா வெடுக்கு வெடுக்கு புடிங்க எரிஞ்சிரேன். மூஞ்ச பாரு, மூஞ்சலி மாதிரி வச்சிரேன். தங்கச்சி வாழ்க்கை கெடுக்கலான்னு அலையறியா? இங்க பாருங்க, யாரும் உங்க தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கல. அவளே போதும் அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு. நாங்க எதையும் கெடுக்கல, யார் வாழ்க்கையை அழிக்கல. ஓனர், ஆமா ஓனர், நாங்க யார் வாழ்க்கையும் கெடுக்கல. இத்தனைக்கு நாங்க நல்லதா பண்ணிருக்கோம் ஓனர். எது நல்லது மீன்காரி, எது நல்லது? என் தங்கச்சி பத்தி அந்த பாட்டி கிட்ட போய் கெடுத்து கட்டி பேசிட்டு வந்திருக்கா. இதுதான் நீ பண்ற நல்லதா? எதுக்காக விட்டுச்சா மீன்காரி? எங்க அம்மட்ட நீ வந்து ஏதோ சொல்லக்கு வந்த, அப்புறம் அந்த குடுமிகாரி அனுப்பி விட்டுருக்கா. நான் வீட்டுக்குள்ள உடையலானே அந்த பாட்டி கிட்ட போய் ஏதோ சொல்லி வச்சிட்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். எதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நினைக்க மீன்காரி? ஓனர், அதான் அப்பவே சொன்னேன்ல, உங்க தங்கச்சி நிரோஜா கல்யாணத்தை தான் உங்களால கண் குளிர பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த தங்கச்சியோட கல்யாணம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் ஓனர். நான் சொல்ல வந்தது நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நீ சம்மந்திக்கிட்டையும் பேச விட மாட்டேன்னுட்டியே. வேற நான் என்ன செய்ய? அதான் அவியகிட்டையாவது போய் சொல்லுவோமேன்னு சொன்னேன். எதுக்கு அப்படி சொன்ன மீன்காரி? என் தங்கச்சி யாரையும் காதலிச்சிட்டு இருக்க நீ பாத்தியோ? என் தங்கச்சி இந்த ஊருக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, ஒரு பையனை கூட மூஞ்சிய நிமிந்து பார்த்தது கிடையாது. ஏன் எங்க வீட்டு முன்னாடி கூட வந்து நின்னே கிடையாது. வீடு உண்டு ஆவ உண்டுன்னு இருக்கா. இந்த உன் கூட இருக்காலே ஒரு குடுமி, இவ்வளவு மாதிரியா வீடு வீடா போய் கெடுத்து சொல்லிட்டு தெரியா? இல்ல நல்ல சேனி யாரையா கல்யாணம் பண்ண பானாளா? இவளுக்கு இருக்க வாய் தான் என் தங்கச்சிக்கு இருக்கா. என் தங்கச்சி வாய் இல்லாத பூச்சி. இங்க பாருங்க, வாய் பேசுறதுல கூட நம்பிடலாம். ஆனா இப்படி ஊம கொட்டா மாதிரி இருக்கிறவங்க தங்கச்சி மாதிரி ஆட்களை தான் நம்பவே முடியாது. அப்படியேதான் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு கமுக்குன்னு இருப்பாவே. என்ன வார்த்தை பேசுற என் தங்கச்சி பத்தி? குடுமி இன்னொரு தடவை பேசி பாருங்க, நீ பிச்சு எரிஞ்சு விடியே. ஓனரே, சாமிவில என் வீட்டு முன்னாடி நிக்க நீங்க எப்படி அவளை வந்து அடிப்பீங்க? அவளை அடிச்சதோட விட்டனேன்னு பாரு. நீ அது மாதிரி பேசினேனா உன்னை அடிப்பேன், அப்புறம் ரெண்டு பேர் கொண்டே அறுப்பேன். என்ன இந்த குடுமியை சோடி போட்டு தெரியல? சோடி சோடி கட்டாவே பாத்துக்க. இன்னைக்கு அங்க வரட்டும் மீன்காரி, உன்னை சொல்லி கொடுக்கறேன் இல்லைன்னு மட்டும் பாரு. எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சி பத்தி மாப்பிள்ளை வீட்டுல போய் தப்பு தப்பா பேசியிருப்பிய. உங்களெல்லாம் சும்மா விடலாமா? ஏதோ பாட்டி எனக்கு தெரிஞ்சவங்கனால என்கிட்ட வந்து கேட்டுட்டு போயிட்டாவே. மத்தவங்களா இருந்தா இந்நேரத்துக்கு என்ன நடந்திருக்கும்? என் தங்கச்சி தான் இந்த விஷயத்தெல்லாம் தாங்கிக்கிடுவாளா? தாங்கிக்கிடுவாளா தூங்கிக்கிடுவாளான்னுட்டு இதே தங்கச்சி தான் எல்லாத்துக்கும் காரணமே. சுசாந்தி நல்லதான் செய்ய பண்ணாவ. இந்த ஒன்னரவேலுக்கு அது கூட புரியல. சரியான முட்டாளவியலா இருப்பாவ போல. இங்க பாரு மீன்காரி, ரெண்டு பேரும் இதுக்கு மேல யாத்தையாவது ஏதாவது சொல்லி என் தங்கச்சி பத்தி, ரெண்டு பேரும் இதுக்கு மேல என் வீட்டுல இருக்க முடியாது. சாட்டி பானையிலத்துக்கு வெளியே எரிஞ்சுடுவேன். அப்புறம் வீடு இல்லாம ரெண்டு பேரும் ரோட்ல தான் நிக்கணும், பாத்துக்கிடுங்க. நீங்களும் பானா என் வீட்டுக்கு ஆள் வராதுன்னு மட்டும் நினைச்சுக்கிறாதுங்க. கீவ்லனுக்கா என் வீட்டுக்கு வாடகைக்கு வரக்கு. அதனால ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதை இருக்கதா இருங்க, எல்லாம் ஓடி போயிருங்க. இதுக்கு மேல அங்க போய் குறைச்சுன்னு இங்க போய் சொன்னேன்னு ஏதாவது சொல்லி தெரிஞ்சா நீ வச்சுக்க, பானை சட்டி பறந்துரும். அதுக்கு பின்னாடியே குடுமி பறக்கும். ஜாக்கிரதை. சுசாந்தி, நம்ம என்ன இல்லாதது பொல்லாததையா சொன்னோம்? உண்மையை தானே சொன்ன சுசாந்தி. நீங்க ஒன்னரவேலுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதானே, நடந்ததை தான் சொல்லி இருக்கீங்க. எதுக்காக நீங்க வாயை திறக்காம இருந்தீங்க? உங்க அக்கா மகனா அந்த பிள்ளைய காதலிக்காம சொல்ல வேண்டியதானே. இந்த ஒன்னரவேல் என்னடா பெரிய இபிஎல் மாதிரி பேசிட்டு வர்றாவே. சாமி வந்து ஓனர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லபடியா சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் நினைச்சவி என்ன வார்த்தை வந்துட்டு வரா பத்தியா? நீராஜா விஷயத்துல இப்படிதான்
உட்காந்துருக்க போச பாரு. ஏல நீ திருந்தவே கூட நீ முடிவுக்கு வந்துட்டியோ? ஏன் எங்களை சோதிக்கா? கருவாடு இவன் கூப்பிட்டா நீ பின்னாடி போயிருவியோ? எங்களை இவ்வளவு கூட்டு பயணம் போயிட்டு வர? என்னது பொருள் வாங்க போனியா? ஆமா நீ மதியமே வண்டி எடுத்துட்டு கிளம்பல. இவ்வளவு பொருள் வாங்க கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா மதியமே இவ்வளவு உன் கூட வந்துட்டாளா? அப்போ உன் மவ வீட்ல இருக்காளா வெளிய போயிருக்காளான்னு கூட உனக்கு தெரியாது. மதியம் பணவியே இப்பதான் வந்திருக்காவ. வீட்டுல தான் பிள்ளை இருந்துச்சு வானடி. நான் வேலைய அங்கன இங்கன அலைஞ்சதுனால பிள்ளை பார்க்கல. இப்பதான் இதுல வந்து நிக்க. ஆமா நிக்க. எங்கேயோ ரெண்டு பையன் எடுத்து போயிட்டு வந்திருக்கு. உனக்கு இந்த ஊர்ல மத்தவி குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறது முக்கியம். உன் மவ என் குடும்பத்தை கெடுக்கலான்னு இல்லையா? மொத்தத்துல ஆத்தாள மோல ஒரு வேலையை தான் பாக்குறியே. ஒழுங்கா உன் மவ கருவாட வேலையை வச்சுக்க. என் தம்பி கூட இப்ப பார்த்த மாதிரி பைக்ல பார்த்தேன்னு வச்சுக்க பண்ணு கொண்டே இருக்காத அறுத்துப்படுவேன். காணுமணிமா வீட்டுல தான இருந்தா எங்க போயிட்டு வரா? ஓனர்லாம் பேசுற அளவுக்கு வைக்கிறியே எதுக்கு? பாமா வீட்டுக்கு போய் அரிசி எடுத்து ஊற வை. நான் வந்து சோறு வாங்கி தாரேன். நான் பேசிக்க மாட்டேன் என்ன குறைஞ்சிரும்? உனக்கு கவனம் பூரா அரிசியில மட்டும்தான் இருக்கு. சோத்த பொங்கிருந்தா ஊற வைங்கிறிய தவிர நான் சொல்லியது காதுல வாங்கியல. என் தம்பி கூட இருக்குவாமா ஊர் சுத்த போன. என் தங்கச்சி வீட்டை விட்டு கூட வெளியே போக மாட்டா காதலிக்கான்னு போய் சொல்லியிருக்கா. ஆனா உன் மவ எப்படி சித்தியால இதுக்கு என்ன பேர் வைப்ப? ஓனர் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல. அதனால என் மக கூட்டிட்டு போயிருப்பா வானரே. இதெல்லாம் பேர்ஸ் பண்ணாதங்க அதனால வீடுங்க. அப்போ உன் வீட்டு பிரச்சனைனா பெருசு பண்ணாம விட்டுறேனா? மத்த வீட்டு பிரச்சனைனா தும்ப தூணாக்கிடுவா. மீன்காரி உனக்கு ஒண்ணு அடுத்த கொண்டு தான் பாத்துக்கிட்டு தெரியா நீ? நீ எதுக்காக அங்க போய் என் தங்கச்சி பத்தி பேசுன? ஓனரே அதுக்கு தான் உங்க அம்மாட்ட போய் நான் பேரக்கு சொல்ல வரேன் நகருங்க. காணுமணிமா நீ வீட்டுக்கு போ. அம்மா என்ன சத்த நேரத்துல வந்துடுவேன். அப்படியே அந்த மீன் கறி எடுத்து அடுப்புல சூட வச்சிரு. பாத்துக்கிட்டே மீன்காரி நீ பாத்துக்கிட்டே. உனக்கு இங்க நடக்கிறது எதுவும் பெருசா தெரியல. அந்த மீன்காரிய சோறு தான் முக்கியமா வச்சு. ஓனரே நாங்க போய் சம்மந்திய பாப்பாதுக்கு வரதா உங்களுக்கு எல்லாம் புரியும். இந்த மீன்காரிக்கு நான் பேசியெல்லாம் காதுல விழுவல. பேசிட்டு இருக்கும்போது எங்க அம்மை பாக்கேன்னு உள்ள ஓடியால. அப்படி அங்க போய் என்னத்தை தான் சொல்ல போறா? தம்பி சேகரி இந்த வண்டியை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்குள்ள வா. ஏ கருவாடு அதான் உங்க அம்மா அடுப்புல மீன் குழம்பு இருக்கு போய் விழுஞ்சனால போய் விழுப்போ. இல்ல நீ அவன் பின்னாடியே போய் விழுந்துறாத வீட்டுக்குள்ள வா. சரிக்கா. சம்மந்தி சம்மந்தி சம்மந்தி. வாங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி பேசணும்னு பாரியா அப்புறம் பேசாம போயிடுறிய? அது வந்து சம்மந்தி ஓனர் இருக்காவல்ல. ஆவியதான் எதுவுமே பேச விட மாட்டேங்காவ. நான் பேசணும்னு வாயை திறந்தாலே ஏதாவது கூட கூட பேசிறியாவ. பேச வரது எனக்கு மறந்து போயிருதா. அதான் சம்மந்தி என்னால எதுவுமே சொல்ல முடியல. சரி சம்மந்தி இப்ப சொல்லுங்க என்ன விஷயம்? சம்மந்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். அதை சொல்றதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணி என்னால முடியல. இன்னைக்கு எப்படியா சொல்லிட்டு தான் போகணும்னு வந்திருக்கேன். சொல்லுங்க சம்மந்தி. அது வந்து நீரஜாவுல கல்யாணத்தை கண்குளிர பார்க்கலன்னு இது வரைக்கும் வருத்தப்பட்டுட்டு கிடக்குறீல்ல. ஆமா சம்மந்தி எதுக்கு முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அது இல்ல சம்மந்தி அது முடிஞ்சதுதான் எனக்கும் தெரியும். ஆனா இப்போ உங்க தங்கச்சி மகளுக்கு மாப்பிள்ளை வந்திருக்கீல்ல. நீங்க எதுக்காக என் பிள்ளைய பத்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட தப்பு தப்பா சொன்னீங்க? சின்ன சம்மந்தி கோவப்படாதீங்க. அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னதா இருந்தாலும் நீங்க செஞ்சது சரியில்லை. என் பிள்ளைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? முன்ன பின்ன அவளை பார்த்திருக்கீங்களா இல்ல பேசிதான் பழகிருக்கீங்களா? எதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அப்படி போய் சொன்னீங்க? அதான் சின்ன சம்மந்தி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. சம்மந்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அப்படி என்ன தப்பு தப்பா சொன்னீங்க? ஏக்கா நம்ம ஜெனிஃபர் யாரையா காதலிக்கான்னு சொல்லியிருக்காவ. அந்த அம்மா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போச்சு. ஐயோ சம்மந்தி எதுக்கு அப்படி சொன்னீங்க? ஜெனிஃபர் பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சம்மந்தி எனக்கு அந்த பிள்ளைய பத்தி தெரியாதா? நல்லா தெரியும். வேறவே எதுக்கு அப்படி சொன்னீங்க சம்மந்தி? அது வந்து சம்மந்தி ஜெனிஃபர் உண்மையாவே ஒரு பையனை விரும்பியா. ஏன் மகளா? ஆமா சின்ன சம்மந்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு பயப்படியா? எங்ககிட்ட சொல்றதுக்கு பயப்படியாளா? அப்போ உங்ககிட்ட மட்டும் வந்து சொன்னாலோ? உங்ககிட்ட